அதாவது இந்த டிவிஎஸ் சுஜாதா கிண்டி தாமரை டெக் பார்க் அதில் வந்து 6வது மாடி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த டிவிஎஸ் சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு வேலை செய்யுது, சுஜாதான்னு பேர். நான் 10 வருஷம் முன்னாடி அங்கே டிரைவராக வேலை செஞ்சவன். 10-12 வருஷம் முன்னாடி என்கிட்ட அப்ரோச் பண்ணால் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் வேலையை விட்டு நின்ட்டேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனதில்லை. என் ஃபோனை ஹேக் பண்ணி நான் தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆளை வச்சு என்னென்ன பிரச்சனை பண்ணுறான், என்ன வச்சு தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதாவது அவளுக்கு என்னென்னா, இப்போ வந்து இந்த முடியை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு, உடம்பை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி செஞ்சான். ஆளை வச்சு பொய் கேஸ் போடுறதுக்கு நிறைய தடவை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, நான் எண்ணிக்கை தெரியாது எனக்கு, கிட்டத்தட்ட ஒரு 300-400 வாட்டி ட்ரை பண்ணியிருப்பான் பொய் கேஸ் போடுறதுக்கு. பொம்பளையை வச்சு அவங்களுக்கு காசை கொடுத்து பொம்பளை பொறுக்கின்னு உள்ள தள்ளுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் மறைமுகமாக கொலை பண்ணுறதுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கான். சூனியை வச்சு, ஏவல் வச்சு, செய்வினை வச்சு, அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, இதெல்லாமே ட்ரை பண்ணியிருக்கான். இதெல்லாம் ட்ரை பண்ணதுக்கு எதுக்குன்னா, என்னை வந்து வாழ வைக்கிறதுக்கா, என்னை வந்து டேக் கேர் எடுக்கிறதுக்கா. என் மேலே பாருங்க, எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா கடன் இருக்குங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, எனக்கு வந்து கேன்சர் கொடிய நோய் இருக்குது. இந்த அம்மா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களாம். பார்த்துங்க, 12 வருஷமாக ஒரு குடும்பத்தை சித்திரவதை பண்ணி அழிச்சிட்டு, இப்போது இவன் முடியை டேமேஜ் பண்ண நான் இப்படி கொண்டு வரேன்னா அது அவளுக்கு பிடிக்கல. இங்கே பாருங்க, இன்றைக்கி ரீல்ஸ் போட்டு அவளே ஒத்துக்கணும், எங்கள் அப்பாவோட துணையோடு நான் இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு பிடிக்காதவங்கெல்லாம் முடியை அழித்து மொட்டையை அடித்து அடிமையாக்கியிருக்கேன் அப்படின்னு அவளே ரீல்ஸ் போட்டு ஒத்துக்கினா இன்றைக்கி. ஓகேவா, இப்போ அவள் சைக்கோன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா, அதாவது துட்டு நிறைய இருக்குங்க. பிறந்தது ஒரு வாட்டி ஒரு 50 ஆம்பளையை போடலான்னு நினைக்கிறா, பச்சையாக சொல்கிறேன். இதான் உண்மை. இதுக்கு அவங்க அப்பா சப்போர்ட்டு, இதான் உண்மை. ஓகேங்களா, அதான் சொல்கிறாள், அவங்க அப்பா சப்போர்ட்டோட எனக்கு பிடிக்காதவங்கள முடியை அழித்து நான் வந்து அவங்கள அடிமைப்படுத்தியிருக்கேன். அவளே இன்றைக்கி ஒத்துக்கலாம். ஓகேங்களா, 2வது எங்கள் அம்மாவை சூனியை வச்சு ஆல்ரெடி சொல்லியிருக்கா, சேவல் வச்சு உள்ளே வச்சுருக்கா கீழே. நான் இதை நம்புகிற ஆள் கிடையாது, எனக்கே நடக்குது எங்கள் வீட்டில். இந்த வீட்டில் நடக்குது. இந்த வீட்டில் நடக்கும்போது தான் எங்கள் அம்மா அந்த வீட்டில் போனாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அதாவது இங்கே பாருங்க, இதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், உருவத்தை அழிச்சிட்டு கேலி கிண்டல் வேறு. சும்மா போனால் பரவாயில்ல, கேலி கிண்டல் பண்ணிவிட்டு வேற ஆளை பார்த்துட்டு போயிடுறான். 10 வருஷமே இதை பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு போயிட்டான். நான் யாரை ஷேவ் பண்ணிட்டேன். ஷேவ் பண்ண உடனே அது முடி கொஞ்சம் நல்லா வந்தது. அந்த ஷேவ் பண்ணிட்டு போயிட்டு வேற ஒருத்தன்ட்டு போயிட்டு இன்னொரு குழந்தைய பற்றி இருந்தான். அதையும் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. அதாவது இப்போ என்னென்ன, இந்த அம்மாவுக்கு இப்போ முடி வளர்தான் ஆளை விட்டு பார்க்குறான். தேட்டரில் போகும்போது, வாக்கிங் போகிறதுல போகும்போது திருப்பி இதை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு இப்போ தெரியாது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து வீடியோ போடவோ சிஎம் செல்லு, வேப்பேரி போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸு, சிபிஐலேருந்து, அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் இந்த E1 டுபாகூர், D5 இதுங்கிட்டலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. துட்டை கொடுத்து மறைக்கிறான் எல்லாத்துலேயும், பச்சையாக சொல்கிறேன். ஓகேங்களா, துட்டை கொடுத்து மறைக்கிறான். துட்டு நிறைய செலவு பண்ணுறான். துட்டு இது வாரி கொடுக்குறா. அதாவது என்னத்தை சொல்கிறது, எப்படி இருந்தாலும் ஜாமீனில் வெளியே வந்துடுவோம். இப்போது ஒரு ஆம்பளை போயிட்டு ஒரு பொண்ணை சும்மா தொட்டாலே நீங்கள் வந்து அது இதுன்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா, 3 கல்யாணம் பண்ணி 3 குழந்தைய பெற்றுட்டு சோத்தில் மருந்தை வச்சு உருவத்தை அழித்து எங்கள் அம்மாவை இந்தமாரி டேமேஜ் பண்ணி இப்போ கம்ப்ளைண்ட் ஆன உடனேயும் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் உதவி பண்ணுற மாதிரி நடிக்கிறா. அப்போ நீங்கள் இவ்வளோ என்ன பண்ணணும்? இது எவ்வளோ பேர் தவறு? இதுக்கு என்ன தண்டனை கொடுங்க? போக்ஸோ விட கடுமையாக கொடுக்கணுமா இல்லையா சொல்லுங்கள். கல்யாணம் ஆகாத ஒரு பொம்பளை போயிட்டு இது பண்ணால் ஏதோ ஒரு இந்த கேஸ் போட்டு துரத்துறீங்க. 3 கல்யாணம் பண்ணிவிட்டு வயசு பொண்ணை வச்சுக்கின்னு 3 குழந்தைய பெற்றுட்டு எத்தனை ஆம்பளையை சாவடிச்சான்னு தெரியாது. போய் விசாரிக்க சொன்னால் இவங்க வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க. இப்போ இந்த முடியை அழிச்சா நீ உன்னை நான் சும்மா விட்ருன்னு நினைக்கிறியா? நீ இங்கே பார், 50,000 ஜெராக்ஸ் எடுப்பேன். இங்கே ஐஜி ஆஃபீஸ் இருக்கு பார், பறக்க விடுவேன் பேப்பரை. இன்னொரு 50,000 ஜெராக்ஸ் எடுத்து செக்ரட்டரியேட்டில் பறக்க விடுவேன். யார் பறக்க விடுதுன்னு பிடிச்சின்னு போவாங்களா? அப்போ சொல்லுவல்ல, நீ இப்படியே பண்ணுவ. ஆம்பளைங்க என்ன பண்ணா, ஒயின் ஷாப்பில் போய் படுத்துன்னு செத்துடணும், இல்லை பைத்தியக்காரனாகி தெருவில் அலையணும். என்ன திமிருடி உனக்கு? நோய் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் யார்? யாருமே கிடையாது. அஜித் குமார்லேருந்து அறநாள்லேருந்து கேட்டால் இந்த அம்மா வந்து இந்த சூர்யா சார் ஃபேனா. இந்தமாரி ஃபேன் இருக்கிறனால தான் அவர் படம் சரியாக போக மாட்டுது. அதாவது நான் யாரையும் கிண்டல் பண்ணுற ஆள் கிடையாதுங்க, யாருக்கும் பேர் வைக்கிற ஆள் கிடையாது, பிடிக்காது அதெல்லாம்.
அதுக்காக நம்ம பிறக்கல. ஒருத்தர் பட்ட பேர் வைக்கிறது இதெல்லாம் வந்து நான் ஆள் கிடையாது. நீ சொல்கிறதால நான் சொல்கிறேன். என்னென்னமோ ரீல்ஸ் போடுறியம்மா நீ. என்ன சொல்கிற? அது இது ஏண்டி ஆம்பளை மூஞ்சி, ஆண்மாரி, அரவாணி, பீப் திருடி, இதெல்லாம் யார் நானாக வச்சேன்? உனக்கு பேர் முண்டக்கலப்பை, இதெல்லாம் நானாக வச்சேன். இவளை சரௌண்டிங் சுற்றி இருக்கவங்களே அப்படி சொல்கிறாங்க. இவன் என் மேலே போய் கம்ப்ளைண்ட் பேப்பரில் டைப் பண்ணி அச்சு வந்து ஒருத்தன்ட்ட கொடுத்தான் பாருங்க. அவன் எனக்கு அப்புறமா தான் அந்த ஆஃபீஸை சொன்னான். அவனே சொல்கிறான், மட்டமான கேவலமான பொண்ணுங்க. நான் ஃப்ராங்காக சொல்லிட்டாங்க, ஆம்பளைகிட்ட படுத்து படுத்து அவங்களுக்கு எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த நோய் வரும்னு தெரிஞ்சு வச்சுருக்கான். தெரிஞ்சு வச்சுட்டு வேணுன்ற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர் துரத்தி அமைச்சிட்றான். ஏண்டி கங்குவா மூஞ்சி, உன்னமாரி ஆளை என் லைஃப்பில் 22 வருஷமாக டிரைவராக இருந்தேன்னு வச்சு எத்தனை பேரை பார்த்துருப்பேன் நான். இந்த டிரைவர் தொழிலில் எத்தனை ஆந்திராவுக்கு போயிருக்கேன், பெங்களூர் போயிருக்கிறேன், கும்பகோணத்துலேருந்து நாகர்கோவில் சுற்றி வந்திருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்காதா? எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன், எவ்வளோ மனிதர்களை சந்திச்சிருப்பேன், எவ்வளோ பேர்கிட்ட பேசியிருப்போம். உன்னை தவிர என்னை ஒருத்தவங்க கூட மட்டமாக பேச முடியாது. 1-2 பேர் பேசியிருப்பாங்க. அதுக்காக அது என்னத்தை சொல்கிறது? இவளாம் ஒரு பொம்பளை. அதாவது இவங்க அம்மா சொல்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்களா, இவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்களா, குழந்தையாம் பாருங்க, சோத்தில் மருந்தை கலந்து உருவத்தை அழிக்கிறவ குழந்தையாம். எப்பேற்பட்ட தாய் பேர். அப்போ இந்தமாரி தாய் இருந்தால் அவள் என்ன கேம் ஆடுவான்? அழுகுறாளாம் வீட்டில். எதுக்கு அழுகுறா? என் தள்ள முடியிருக்குது அவளுக்கு பிடிக்கா, அதான் அழுகுறாளாம். அவளே ஒத்துக்கினாங்க, நான் இந்தமாரி பண்ணுவேன், எனக்கு பிடிக்காதவங்களாம் மொட்டையாக்கி அடிமையாக்கியிருக்கேன். அவளே ஒத்துக்கினா நீ ரீல்ஸ் போட்டு. அப்புறம் இங்கே பாருங்க, நான் வந்து இங்கே பாருங்கள், செல்ஃபோன் டிவியில் கூட எங்கள் வீட்டில் சிடி போட்டு கூட பார்த்து கிடையாது. எனக்கு இந்த ஆபாச படம்லாம் பார்த்து பிடிக்கும். எனக்கு சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸுகளை கேட்டுங்க, எவனையாவது கூப்பிட்டு நான் ஆபாச படம் போயிருந்தேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கிங்களேன், நான் தூமான்னு செத்துடுறேன். உண்மையிலே தூண்டுறது இவ யூடியூப்பில் போட்டு விட்டு நம்மளை பார்க்க தூண்டுறது. தெரிஞ்சு வச்சுருக்க ஆம்பளைங்க வீக்னஸை என்னென்ன பண்ணால் எப்படி டைவர்ட் பண்ணி உடம்பு அழிக்கலாம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவன் சைக்கோ மாரி. அதெல்லாம் சொல்கிறேன், பிறந்தது ஒரு வாட்டி ஒரு 50 பேரை போட்டு தரலான்னு சொல்லிட்டு பெட்டில். அதனால் இவன் வந்து அலையிறான். அதுக்கு நாள் கிடையாது. உங்ககிட்ட படித்து கொடுத்துக்கா நாங்கள் பிறந்தோம். எங்களுக்கு சில ஆசைகள் இருக்காது. ஏற்கனவே வலிக்கு விழுந்தோம்லாம் பார்க்குறேன். ஒல்லி குச்சி நடத்துங்கிறான் அவன் புருஷன், ஃபஸ்ட்டு புருஷன். போய் பாருங்கள், டவுட் இருந்தால் போய் பாருங்கள் சார், செக் பண்ணுங்கள். ஒல்லி குச்சி நரசிம்மன் தெரியல, கவுண்டமணி காம்பல் நடிப்பார், அவரை மாரி இருக்கான். அதுக்காக நான் அவர் கிண்டல் பண்ணல. அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன், ஆக்கி தெருவில் விட்டா. ஆனால் இவன் ஜாலியாக 2K கிட்ஸ் கூட ஜாலியாக பேசி நீ கிக்கி பிக்கின்னு சிரிச்சுக்கிறான். இவ்வளோ மாரி பொம்பளை எங்கேயாவது பார்த்துறீங்களா? நம்ம கூட உறவாடின புருஷன் தெருவில் பிச்சைக்கார மாதிரி தெரியுறா. இவன் துணியை மாட்டின ஆம்பளை மூஞ்சி 2K கிட்ஸ் கிட்ட சிரிச்சு பேசிக்கிறான். இப்போ எப்பேற்பட்ட மிருகம் பெறுவ. இந்த மிருகத்துக்கு சப்போர்ட் வேறு எல்லாம். துட்டு கொடுத்தா எவன் வேணா ஆமாம் தலையா, ஆமாம் டேய், துட்டு வாங்குற நீயும் சாவதா போகிற. அந்த தெருனை துட்டு கொடுக்குற நாயை அவளும் சாவதா போகுது. சுடுகாட்டுக்கு போகிற நாய் எதுடா திமிர் பிடிச்ச மூதேவி. 3 கல்யாணம் பண்ணி 3 ஆம்பளை ஏமாத்தினவனுக்கு எதுடா சப்போர்ட் பண்ணுறீங்க? ஏண்டா ஒரு 5000 கொடுறா, அதை வாங்கி துண்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிடியா கோடி சொல்கிறா? வெக்கமாக இல்லை அவங்ககிட்ட காசு வாங்கலடா. அதுக்கு வேற ஏதாவது தின்னலாம்டா நீங்கள் சாப்பாட்டுக்கு பதிலாக. தரித்திரம் பிடிச்சவ அவெல்லாம் ஒரு பொம்பளை. இதுக்கு அவன் அப்பா சப்போர்ட்டோட பண்ணுறாளாம். பார்த்துக்கோ. இது பாருங்க, இன்றைக்கி இப்போ நடந்து சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி போகிறேன், ஒரு டிஃபன் கடையில் போகிறேன், தோசை பார்சல் வாங்குறேன். ஒருத்தன் ஜீன் போட்டுன்னு டிஷர்ட் போட்டுன்னு தள்ள முடியல, சொட்ட தலையை கூலி கிளாஸ் போட்டு நின்றுக்கிறான். எத்தனை வயசு? 65 வயசு இருக்கான் அவனுக்கு. பார்த்துக்குங்க, அவன் ரிலேஷன் போல்டுறது கிழட்டு நாய். அவன் ஹெல்ப் பண்ணுறாயா இவளுக்கு? பார்த்துங்க, அவன் அப்பனா சித்தப்பனான்னு தெரில. இல்லை இது ஏண்டா நான் கேட்குறேன், சுஜாதா படுத்து உருள்றதுனால உங்களுக்கு என்னடா பிரயோஜனம்? உங்களுக்கு என்ன? டேய், மறு வச்சுக்கின்னு பிச்சைக்காரி மாதிரி என் பக்கத்தில் வந்து நிற்பாடா அவன். நான் போடுற ட்ரெஸ் கூட அவள் போட மாட்டாடா. டேய், நான் போடுற ட்ரெஸ்ஸோட வேல்யூ கூட அவள் போட்டிருக்க மாட்டான் ட்ரெஸ்ஸு. அப்போலாம் நான் போடுற எப்போ 12 வருஷம் முன்னாடியே நான் சில்பர் போடுறேன்னா அது சில்பரோட மதிப்பு 1500 ரூபா இருக்கும் அப்போவே. இப்போ நான் ஒன்றும் இல்லாதவனா ஆகிட்டேன், ஒத்துக்கிறேன். நீ போடி வேலையை பார்த்துனே. நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் திரும்ப சம்பாரித்து நாங்கள் வாழ்ந்துப்போம். என்னால் இப்போவும் 25,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் வெளியே போனால்.
நான் டியூட்டி ஓட்டாலே சம்பாதிச்சிடுவேன். நீ வராத, எனக்கு அது போதும். நீ வேலையை பாரு. நீ இந்த வேலையை கெடுப்பாலாம், கிண்டல் பண்ணுவாலாம், உருவத்தை அழிப்பாலாம், கிண்டல் பண்ணுவாலாம். ஆனால் வேற ஒருத்தங்கிட்ட போகலாம். கேட்டால் ஆம்பளைய மொட்டையாச்சு அடிமை ஆக்கிடுவாலாம். பாருங்கள் சார். என்னது இவளுக்கு வந்து சப்போர்ட் வேறு எல்லாம். நான் சும்மா விட்ருவேன். உன்னை இந்த முடி போச்சுன்னா உன்னை சும்மா விட்ருன்னு நினைக்கிறியா நீ? உன் ஆஃபீஸுக்கு கீழே வந்து 50,000 காப்பி எடுத்து பறக்க விடுவேன். கொலை பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்க, ஏவல் பண்ணி இன்னொரு 50,000 காப்பி எடுத்து எது ஐஜி ஆஃபீஸில் அடிப்பேன், தூக்கி அடிப்பேன். யார் தூக்கி அடிச்சுன்னு பிடிப்பாங்களே? ஏண்டி நீ இன்னும் அவ்வளோ பெரிய ஆளா? நீ பொம்பளையாச்சுன்னு ஒன்று விட்ட 2-3 தடவை திரும்ப திரும்ப அதே ஆள் அமைச்சு டார்ச்சர் பண்ணிக்கின்னு பார்த்தா சாப்பிட்ற இடத்துல ஆள் நிற்க வைக்கிற பொட்டை குடும்பமாடா நீ. அடியே அடா மூதேவி, அவளை போய் குழந்தைன்றா பாரு. அவள் ஒரு பொம்பளையா? நான் கேட்குறேன், வயசாகலாம் உனக்கு? மூளைகளை கெட்டு போச்சா? 3 கல்யாணம் பண்ணிக்கிற அவளை போய் குழந்தைண்டா படுக்க வச்சு டைபர் வச்சு பால் புட்டியை வாயில வை. பீப்பு திருடுறதுக்கு அலையிற அவளை போய் குழந்தைன்ற காசை கொடுத்து எல்லாத்தையும் மறைக்கிறீங்க. ஏண்டா நான் உண்டு, நான் வேலை உண்டு, அமைதியாக போகிறவன். சாப்பிட்ற இடத்துல ஆள் நிற்க கேவலமா இல்லைடா? பொட்டைங்களா, புறம்போக்கு நாய்ங்களா? யார் வாழ்ந்தா உங்களுக்கு நான் வந்துச்சு, செத்தா உங்களுக்கு நான் வந்துச்சு? மூதேவிங்களா? ஒருத்த சிரித்து கிண்டல் வர கேலி பண்ணுறது, ஒருத்த குடும்பத்தை அழிச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுல வந்து சிரிக்கிறாங்க வாழை வச்சு. இந்த நாய்க்கு வயசாகாதா? என்னடா அநியாயமாக இருக்குது இந்தமாரி. அதான் சொல்கிறேன், மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அச்சு மூக்க வாய ஓடுறா பொட்டை பண்ண பாவமாக தீரான். அவள் பின்னாடி நிற்கிறிய வெக்கமா இல்லை? அவங்க ஒப்பனை கேட்குறேன், டோமர் மூஞ்சி, அவள் பின்னாடி போய் நிற்கிறிய வெக்கமா? ஆம்பளை தான்றா நீ? உன் பொண்டாட்டி இப்படி பண்ணால் நீ சும்மா இருப்பியாப்பா? உங்கள் ஒரு பையன் இருக்கான்ல, உன் பையனுக்கு மருமவன் இருக்கார்ல, அந்த மருமவன் 3 பேர்கிட்ட போயிட்டு வந்தா, அதான் நேற்று பாடினேன் அதே பாட்டு தான். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிட்டு படுத்துட்டு வா வா, உன் ஃபோட்டோவை நான் வீட்டில் மாட்டி வைக்கிறேம்மா அப்படின்னு வாழ்த்துவியாப்பா? உன்னை விட நான் எல்லாம் நல்லா பண்ணுவேன்டா பொட்டை. உனக்கு கார் எடுத்துன்னு போய் ஏசி ரூமில் நோன்ட்டு மற்றவங்களை அடிமை தான் பண்ண முடியும். உனக்குலாம் திறமை வராதுடா, வராது. புரியுதா? எங்களுக்கு அது பிளட்லேயே இருக்குது. இங்கே பாரு, பிளட்லேயே இருக்குது. பிளட்டில் இருக்கணும் இந்த பாடி லாங்குவேஜு, இந்த வாய்ஸு, இந்த இதெல்லாம் பிளட்டில் இருக்கணும். திறமெல்லாம் இந்த கேமில் ஸ்போர்ட்ஸில் திறமை காட்டுறது அது இன்னொருத்தர்கிட்ட எந்த பரதேசிக்கிட்டையும் நான் கார் கற்றுக்கிட்டு கிடையாது. புரியுதா? அதை பார்ப்பேன், பார்த்தவொடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மைண்டில். புரியுதா? ஒருத்தர் ஓட்டுறது செய்கிறத பார்ப்பேன், பார்த்தவன் அவளை விட பெட்டராக பண்ணுவேன். அது சில பேருக்கு பிடிக்காது. புரியுதா சொல்கிறது? அதேமாரி நானும் யாருக்கும் டீச் பண்ண மாட்டேன், அவங்கள தான் வளரணும். புரியுதா சொல்கிறது? மூதேவி, உன்னமாரி அம்மா கோயில் சொத்தை வச்சு பணத்தை சம்பாரிச்ச உன்னமாரி ஆள்லாம் திறமை வராதுடா. என்ன பெரிய ஜாதி பரம்பரை பற்றி? ஜாதியும் கிடையாது, ஒருமை கிடையாது. யாருக்கு திறமை இருக்குதோ அவன் தான் பெரிய ஆளுங்க. திறமைனா பணம் வச்சுருவன் பெரிய ஆள் கிடையாது. போடா போய் வேலையை பாடுறா போடுறோம் போக்கு. பார்த்தா சாம்பார் சாப்பிட்ற இடத்துல ஆள் நீ வெக்கமா இல்லை உனக்கு? அதுவும் கிழவன் நிற்கிறான்டா, 65 வயசு கிழவன் நீ பார்க்குறேன். அதுவும் இங்கே வர அவன் கலக்கிறானா அந்த தோசையில் அதை கலக்கிறானான்னு சொல்லிட்டு நின்று பார்க்குறான். 500 ரூபா 1000 ரூபா கொடுத்துட்டு உன் பொண்ணு குழந்த இதை இந்த ஊர் நம்பணும், அதுக்கு பணம் கொடுப்பேன். என்னம்மா சொன்ன? எந்த ஸ்டாரு? ஸ்டாரு மருந்தை வச்சு கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக விட்டு வச்ச. இப்போ ஏதோ ஒரு பொண்ணு வராமல் அது மாதிரி ஏதோ சைகை இருக்குது, அதனால் தொடர்ந்து டெய்லி முடி கிடி எல்லாம் ஏற்கனவே அதே தான். அந்த பொண்ணுக்கிட்டையும் போய் நம்பர் வாங்கிக்கின்னு இல்லாது பொல்லாது சொல்கிறது. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், யார் எப்படி இருந்தால் உனக்கு என்னாடி வந்துச்சு? சரி நீ சொல்கிறது எல்லாம் உண்மை தான். ஆம்பளை பொறுக்கி நீ என்னை வந்து நீ பொம்பளை பொறின்னு சொல்லாத. பொம்பளை எந்த பொண்ணுக்கிட்டே நான் படுத்துட்டு தாலி கட்டிட்டு ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போனேன்? எந்த பொண்ணை போய் அசிங்கமாக பேசினேன் நேரடியாக? எந்த பொண்ணை போயிட்டு கமெண்ட் அடித்தேன்? சொல்லு, ஏதாவது பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடு சொல்லு. நீ அந்த முஸ்லீம் பொண்ணுக்கிட்ட என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு நான் சொல்லவா? நான் இது வரைக்கும் யார்ட்டையும் கேட்கல, பேசலை. மைண்டில் எனக்கு தெரியும் நீ என்ன அங்கே பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு.
சொல்லவாத ஆ ஏண்டி பிச்சைக்கார நாய், ஆட்டோவில் போய் விபச்சாரம் பண்ணுற நாய், உனக்கே மூளையில் எவ்வளோ இருக்கும்போது தனியாக வளர்ந்தவனாச்சே எனக்கு எவ்வளோ இருக்கும், எனக்கு எவ்வளோ அறிவு இருக்கும். நிறைய ஆம்பளைங்க இருக்காங்கம்மா, அவன் உடம்பு நாத்தடிச்ச உடம்புக்கு ஆசைப்படுறதுக்கு. வேறு விபச்சாரம் பண்ணுறதுல போய் பாரு, கிளி மாரி இருக்காளுங்க. அவனுக்கு கலர்லாம் நீ கிட்ட கூட போக முடியாது, கிளி மாரி இருக்காளுங்க. எவ்வளோ சாஃப்டாக மென்மையாக அதே மாதிரி இருக்காளுங்க. கிளிமே நான் அங்கேயே போக மாட்டேன். எங்கிட்ட என்னம்மா இருக்குது உனக்கு அவனுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? அவங்களும் 50 பேர், நீ 50 பேர். எதுக்கு உங்ககிட்ட வரணும்? உன்னை விட அவங்க அழகாக இருக்கலாமே, நான் அவங்ககிட்ட போகலாமே. அதாவது நீ யாரையும் கிண்டல் பண்ணாமல் இருந்தால் உன்னை யாரையும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. நீ யாரையும் உருவத்தை அழிக்காமல் இருந்தால் யாரும் உன்னை கேவலமாக பேச மாட்டாங்க. நீ 10 பேர்கிட்ட போ, தப்பு இல்லை. கூப்பிட்றவங்கிட்ட போம்மா, கூப்பிட்றவங்கிட்ட போ. 29 வயசில் மேரேஜ் ஆகிறதுக்கு 92 கிலோவில் இருந்தவனை அதை இதையும் பண்ணி ஏதோ டேமேஜ் பண்ணி நாசமாகிட்டு ஓடிட்டு திரும்ப வந்து அதையே பண்ணுறேன். நீ என்ன மாரி ஆளாக இருப்ப? நான் கருப்பாக இருக்கேன்னா என் கருப்புக்கு இருக்கா மாரி பொண்ணை பார்த்துட்டு போகிறேன். எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம்லாம், எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் உள்ள பொண்ணை பார்த்துட்டு போகிறேன். நீ ஆம்பளை மூஞ்சினா நீ ஆம்பளை மூஞ்ச பாரு. இது என்னது இது? அதாவது இங்கே பாருங்க, 65 வயசு கிழமை ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு இன்ஷர்ட் பண்ணி வந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி தோசையில் கலக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்குறது இவன் வந்து குழந்தையான். நீ பண்ணு நானும் பண்ணுறேன். நீ பண்ணுமா, நீ பண்ணு, நானும் பண்ணுறேன். பண்ணு எப்படியாவது சாவடின்னு பார்க்குற, பண்ணு.